ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி மேட்ரிக்ஸ். இன்னைக்கு நம்ம மார்வலில் உள்ள ஆகத்தா ஆல் அலாங் அப்படிங்கிற சீரீஸோட எபிசோடு 2 தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. போன வீடியோவில் நம்ம ஆகத்தா வேண்டாவோட அந்த ஸ்பெல்லேருந்து எப்படி வெளியே வந்தா அப்படின்றதையும், அதுக்கப்புறம் நம்ம ரியோ வந்து சேலம் 7 வராங்க அப்படின்னு சொன்னதையும் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஆகத்தா எப்படி சேலம் 7 கிட்டேருந்து தப்பிக்கிறா அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் ஆரம்பிக்கலாங்களா? நம்ம இப்போ இந்த மொத்த எபிசோடையுமே ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போது சேலம் 7 வராங்க அப்படியா, அதனால நம்ம ஆகத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அங்கே இங்கே ஓடிட்டுருக்கிறா. இப்போது நம்ம பில்லியுமே அந்த இச்சஸோட பற்றி சொல்கிறான். நம்ம ஆகத்தாவுக்கு இவன் யார், இவனுக்கு எப்படி இதை பற்றி தெரியும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் அவன்கிட்ட கேட்குறா. அவனுமே நான் உன்னை ஸ்பெல்லேருந்து வெளியே கொண்டு வரதான் வந்தேன், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தொலைச்சிட்டேன், அது விச்சஸ் ரோடுக்கு போனால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஆகத்தா பில்லியை பார்த்து நீ யார்ரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பில்லி தன்னோட பேரை சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒரு ஸ்பெல்லு வந்து ஆகத்தாக்கு அவனோட பேர் கேட்க விடாமல் தடுக்குது. அவளுமே பில்லிக்கு போட்டிருக்கிற அந்த ஸ்பெல்லை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு அவன் பக்கத்தில் போய் வா ரோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறின்றா. அவள் பாருங்களேன், காருங்கிற பேரில் என்ன பண்ணி வச்சிருக்கிறா அப்படின்னு. நம்ம இப்போ பாருங்க நம்ம ஆகத்தா என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருப்பான் அந்த ஸ்பெல்னால அப்படின்னு. இப்போ இவங்க 2 பேருமே கெவனை பற்றி பேசிக்கிட்டே அப்படியே ரோட்டில் நடந்து வராங்க. அப்போது வாண்டா இருந்த அந்த இடத்த ஆகத்தா பார்க்குறா. அப்படி அவங்க 2 பேருமே காரில் ஏறி வெஸ்ட் வியூ விட்டு வெளியே போகிறாங்க. இந்த டைமில் பெல்லி கெவனையும் அதுக்கப்புறம் விச்சஸ் ரோடையும் பற்றி நிறைய விஷயங்களை அகத்தா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்படி அவள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு நோட்ஸில் எழுதிக்கிட்டே வரான். இவங்க 2 பேருமே ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ரீடிங் விச் இருக்கிற இடத்துக்கு. அந்த ரீடிங் விச்சோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தா லிலியா. இவங்க அந்த ரீடிங் விச்சு கிட்ட போய் என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, நாங்கள் அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த ரீடிங் விச்சுமே கொஞ்ச நேரத்தில் இவங்க 2 பேரும் எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு முடியாது அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம ஆகத்தா அந்த விச்சை பார்த்து நாங்கள் கெவனில் யார் யாரெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லிஸ்ட்டுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றா. உடனே ரீடிங் விச்சுமே மந்திரமெல்லாம் சொல்லி அவளும் ஒரு லிஸ்ட்டை எழுதி கொடுக்குறா. நம்ம ஆகத்தா அந்த லிஸ்ட்டை வாங்கி பார்க்குறா. அந்த லிஸ்ட்டில் அந்த லிலியாவுமே இருக்கிறா. நம்ம ஆகத்தாவுமே அவளை வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்க்குறா. அங்கே ஒரு காக்கா நிற்கிது. அது சாதாரணமான காக்கா இல்லைங்க, சேலம் 7ஓட ஒரு மெம்பர் தான். சேலம் 7 பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அதில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மிருகமாக மாதிரி தான் பவர் இருக்கிறோம். அதாவது எப்படின்னா காக்கா, பாம்பு, நரி, தேனீச்சி இந்த மாதிரி வித்தியாசமான மிருகங்களாக மாறுவாங்க. அப்படி உள்ளதில் ஒருத்தர் தான் அது. இதை பார்த்துட்டு ஆகத்தாவுமே அப்போது சேலம் 7 நம்ம பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாங்க அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறா. அடுத்த சீன்லேயே போர்ஷன் எல்லாம் செய்கிற அந்த ஒரு விச்சை காட்டுறாங்க. அந்த விச்சுமே அவளோட கஸ்டமரை பார்த்துட்டு இருக்கிறா. அந்த விச்சோட நேம் வந்து ஜெனிஃபர். இப்போ நம்ம ஆகத்தா ஜெனிஃபர் கிட்ட போய் நாங்கள் இப்படி விச்சஸ் ரோடுக்கு போக போகிறோம், நீங்கள் எங்கள் கூட வரணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஜெனிஃபர் ஒத்துக்கிடல. நம்ம பெல்லி உடனே அந்த விச்சை பார்த்து உங்களோட போர்ஷன்லாம் இல்லீகலாக இருக்கிறதுனால உங்கள் கடையை மூட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் மேலே இருக்கிற கேஸை பற்றின விஷயத்தெல்லாம் அவகிட்ட காட்டுறா. இப்போது அந்த ஜெனிஃபருமே வேறு வழி இல்லாமல் நம்ம ஆகத்தா கூட சேர்ந்துக்கிறா. இப்போ அவங்க வேலையை முடிச்சுட்டு ஜெனிஃபரையுமே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது பெல்லி ஆகத்தா கிட்ட அந்த லிஸ்ட்டை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஆகத்தா முடியாதுன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை தன்னோட வாயில் போட்டு மாடு மாதிரி சாப்பிட்டுடுறா. இப்போது அடுத்த சீனில் காட்டுறாங்க. அடுத்த சீனில் அவங்க அடுத்த விச்சை தேடி போயிருக்கிறாங்க. இங்கே அந்த விச்சு ஒரு செக்யூரிட்டி கார்டு வேலை பார்க்குறா. பெல்லி அவங்கிட்ட இப்போ ஆகத்தா அந்த கடையில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து பெல்லிக்கிட்ட கொடுத்து இப்போ நீ ஓடு அப்படின்னு சொல்கிறான். உடனே பெல்லியுமே ஓட ஆரம்பிக்கிறான். ஆகத்தா பெல்லியை பார்த்து திருடேன் திருடேன் அப்படின்னு சொல்லி கத்தும்போது அந்த செக்யூரிட்டி கார்டுமே ஓடி வந்து பெல்லியை பிடிக்கிறான். நான் பிடிக்கிறாள்ல இவ தாங்க ஆலிஸ், இவ ஒரு பிளட் விச். இப்போ ஆலிஸை பார்த்து ஆகத்தா எல்லா விஷயத்தையுமே சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுறா. அதுக்கு ஆலிஸ் ஒத்துக்கிடலை. இப்போ சரி நீ வந்தா வா, வரலனா போ அப்படின்னு சொல்லிட்டு ஆகத்தா அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆலிஸ்க்குமே அந்த
நேரம் வேலை போயிடுது, இப்போ வேற வேலை இல்லைங்க, நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஆகத்தாவும் பெல்லியும் சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆகத்தா பெல்லியை பார்த்து நீ யாரு, உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவளை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸையுமே கேட்டுட்டு இருக்கிறா. ஆனா இப்போ பெல்லி சொல்றது ஒண்ணு கூட ஆகத்தாவோட காதுல சுத்தமா விழலங்க. அங்க ஓடுற பாட்டு சத்தம், ஆப்போசிட்ல வர வண்டியோட ஹாரன் சொல்லி எல்லாமே கேட்குது. ஆனா பெல்லி வாயிலிருந்து வர வார்த்தை ஒண்ணு கூட நம்ம ஆகத்தா காதுல கேட்கவே இல்லை. இப்போ அப்படியே அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வீட்டுல இவங்க 2 பேருமே அவங்க கூப்பிட்ட அந்த 3 பேரும் வரைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது முதல்ல ஜெனிஃபர் வரா, 2வது லிலியா வரா, இப்போ 3வது ஆலிஸுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆலிஸை பார்த்த சந்தோஷத்துல பெல்லி ஆலிஸ் கிட்ட நீங்க வரமாட்டீங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றான். இப்போ ஜெனிஃபர் என்ன ஒரு ஆள் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதே டைம்ல லிலியா வந்து அந்த லிஸ்ட்ல அடுத்ததா யார் பேர் போட்டிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆகத்தா பிளாக் ஹார்ட் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு அவ உடனே மிஸ்ஸஸ் ஹார்ட்டை கூப்பிடுறதுக்காக அங்கிருந்து கிளம்புறா. இவா மிஸ்ஸஸ் ஹார்ட் கிட்ட போய் எங்க வீட்டில் ஒரு பார்ட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. இப்போ எல்லாருமே பேஸ்மெண்ட்ல போய் அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆகத்தா மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா எப்படியும் டோர் ஓப்பன் ஆகாது, நம்ம எல்லாரையும் வெறுப்பேற்றி அவங்களோட பவர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்றா. ஆனா அவன் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா அங்க டோருமே ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. இப்போ பில்லியுமே மேலே உட்காந்துருக்கும் போது வீட்டுக்குள்ள புகையா வரதை பார்த்துட்டு வெளியே போய் பார்க்குறான். அங்க சேலம் 7 இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு பில்லி அலறி அடிச்சு ஓடி வந்து கீழே போய் அந்த விச்சஸ் ரோடுக்குள்ள டோருக்குள்ள போறான். போகைக்கு முன்னாடி சேலம் 7 வராங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே போறான். இப்போ அதை கேட்ட எல்லாருமே அந்த விச்சஸ் ரோடோட டோருக்குள்ள போறாங்க. இப்போ சேலம் 7ல ஒருத்தருமே அந்த படிக்கட்டுல கோஸ்ட் மாதிரி டிஃப்ரெண்டா இறங்கி வரதை பார்த்துட்டு ஆகத்தாவும் பயந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. இப்போதாங்க விச்சஸ் ரோடே ஓப்பன் ஆயிருக்குது. ஏனுமே வரப்போகிற ஒவ்வொரு எபிசோட்லேயுமே பயங்கரமான ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுங்க. மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.